ஒரு அழகான பசுமையான காடு. அந்த காட்டில் பல்வேறு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய மரத்தடியில் சிட்டியனில், கரிகரடி, ஓலி ஆந்தை ஆகிய மூவரும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். சிட்டிக்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய கேக் செய்தார்கள். வாவ், என் பெயர் கேக்கில் எழுதியிருக்கே, ரொம்ப சந்தோஷம். அந்த நாள் இரவு எல்லோரும் மகிழ்ச்சியாக தூங்கச் சென்றார்கள். அடுத்த நாள் காலை ஓர் அதிர்ச்சி, கேக் காணவில்லை. என் பிறந்த நாள கேக்க யாரோ எடுத்துட்டாங்க. என்ன பாவம். இது ஒரு தவறு. நாம யாரே எடுத்தாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆந்தை ஒரு விசாரணையை தொடங்கினாள். நேற்று இரவு யாராவது கேக்கின் அருகே வந்தாரா? நான் பார்த்தேன். கரடிதான் அந்த பக்கம் போயிருந்தார். என்ன, நம்ப கரடிய? சிட்டியனில் ஓலி ஆந்தை உடனே கரடியை சந்திக்கச் சென்றார்கள். கரடி, கேக்கை நீ எடுத்தாயா? ஆம், சரி, நான் தான் எடுத்தேன். கேக்கின் வாசனை பார்த்ததும் என்னால கட்டுப்படுத்த முடியல. மன்னிக்கணும் சரி, உன் பிறந்த நாளை நான் கெடுத்துட்டேன். கரடியின் கண்களில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. நீ உண்மை சொன்னதுக்கு நன்றி கரி. நீ தவறு செஞ்சாலும் உண்மை சொன்னதால மன்னிக்கிறேன். அடுத்த முறை கேட்டுக்கிட்டு தான் சாப்பிடணும். நிச்சயம் சரி, நாம் அனைவரும் கேக் செய்து பிறந்த நாளை கொண்டாடலாம். நண்பர்கள் வாங்கோ கூத்தாடலாம், கேக் பண்ணி சேர்ந்து சாப்பிடலாம். சிரிப்போட நாளும் போகட்டுமே, சின்ன சின்ன சண்டை வந்தாலும் ஓகே. உண்மை சொன்னாலே மன்னிப்புக்கே வழி, உறவுகள் தாங்கும் நம்ம வாழ்க்கையின் கழியே. சின்ன தவறு வந்தாலே பரவாயில்ல, மனசு நல்ல தாயிருந்தா போதும் அல்லவா. வந்தேன் கரி சிட்டியோட தோழி, போலியோ சொல்லுவா அறிவு சோழி. மன்னிப்பு கேக, இதுவே தானடா வாழ்க்கையில கேக. நண்பர்கள் வாங்கோ சிரிக்கலாம் சிரிக்கலாம், கேக்கோட சந்தோஷம் பறக்கலாம். நம் கதை முடிந்தாச்சு மகிழ்ச்சியோடு, பிணிந்து போறோம் அடுத்த கதையோடு. தவறு செய்தாலும் உண்மையைச் சொன்னால் நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும். நல்ல பழக்கம் வளர்க்கும் நல்ல கதை.